இந்த வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டரை டிசியில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கெப்பாசிட்டரை ஏசியில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, டிசி கரண்ட் கூட ஏசி சிக்னலை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, டிசி கரண்ட் கூட ஏசி சிக்னலை கனெக்ட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய 26வது வீடியோ, 26வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோடைய முடிவில் நான் டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் டிசியில் கனெக்ட் பண்ணும்போது என்னாகும், அதே கெப்பாசிட்டரை ஏசியில் கனெக்ட் பண்ணும்போது என்னாகும், டிசி சிக்னலையும் ஏசி சிக்னலையும் ஒன்றா சேர்க்கும் போது என்னாகும், டிசி ஏசி ஒன்றா சேர்த்துட்டு கூடவே கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கெப்பாசிட்டர் டிசியில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஏசியில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, டிசியும் ஏசியையும் ஒன்றா கனெக்ட் பண்ணால் சிக்னல் எப்படி இருக்கும், அது டிசியையும் ஏசியையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு கூடவே கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணால் அப்போது அவுட்புட் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் இங்கே ஒரு சிரிஞ்சி இருக்குது, 2 பக்கம் டியூப் இருக்குது, மேலே ஒரு வீல் இருக்குது, இங்கே 2 டேங்க் இருக்குது. ஒரு பக்கம் டேங்கில் தண்ணி அதிகமாகவும் இன்னொரு பக்கம் டேங்கில் தண்ணி கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த சிரிஞ்சியில் இங்கே ஒரு வாஷர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த வாஷர் எதுக்காக அப்படின்னா இந்த சிரிஞ்சியை நான் அழுத்தும் போது இந்த வாஷர் மூடிடும். ஸோ இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி போகும். ஸோ இந்த சிரிஞ்சியை நான் பேக்கில் எடுக்கும்போது இந்த வாஷர் திறந்துடும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நான் இப்படி அழுத்தும் போது இந்த வாஷர் திறந்து மூடும். ஸோ இதில் இருக்க தண்ணி எல்லாமே எப்படி போயிட்டு இப்படி வரும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த சிரிஞ்சியை நான் அழுத்துறேன், இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி போகும். ஆல்ரெடி இந்த டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த தண்ணி இங்கே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆல்ரெடி இதுக்குள்ளேயும் அழுத்தம் இருக்கும். ஸோ இங்கேருந்து போன தண்ணி இப்படி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இப்படி போயிட்டு இந்த வீலை சுற்ற வச்சுட்டு இப்படி வந்துடும். ஸோ இந்த பக்கம் அழுத்தம் அதிகமாகவும் இந்த பக்கம் அழுத்தம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ சடனாக இதிலேருந்து போகிற தண்ணி ஸ்டாப் ஆனாலும் இதில் இருக்கிற தண்ணி இப்படி போயிட்டு இந்த வீலை சுற்ற வச்சுட்டு இதுக்குள்ளே வரும். ஸோ அதுக்குள்ளே இதிலேருந்து தண்ணி இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதிலேருந்து வர தண்ணி இதை நிரப்பிட்டு இந்த வீலை சுற்ற வச்சுட்டு திருப்பி இப்படி வரும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து போன தண்ணி இதை நிரப்பிட்டு இப்படி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதே தான் ஒரு கெப்பாசிட்டரும் பண்ணுது. ஸோ கெப்பாசிட்டரில் 2 அலுமினியம் மெட்டல் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நடுவில் ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னா இதில் இருக்கிற எலக்ட்ரானை அந்த பக்கம் போக விடாது. ஸோ நடுவில் ஒரு தடையாக இருக்கும். ஸோ இதிலிருந்து எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான் இதை நிரப்பும். ஸோ இங்கே அழுத்தம் அதிகமாகும். ஸோ இங்கேருந்து வந்த எலக்ட்ரான் இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இந்த எலக்ட்ரானிக் பொருளை இயங்க வச்சுட்டு இப்படி வரும். சடனாக இதிலிருந்து போகிற எலக்ட்ரான் ஸ்டாப் ஆனாலும் இதில் இருக்கிற எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இப்படி வர ஆரம்பிக்கும். ஸோ கெப்பாசிட்டர் ஒரு மின் தேக்கியாக செயல்படும். ஓகேங்களா? சரி, இப்போது கெப்பாசிட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கு பேரலலில் கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே போன எலக்ட்ரான் இப்படி வந்துடுச்சு. இதே இந்த ரெசிஸ்டண்ட்டை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் கெப்பாசிட்டருக்கு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரே பாதையில் கெப்பாசிட்டரையும் ரெசிஸ்டண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த சிரிஞ்சியை நான் அழுத்தும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி போயிட்டு இந்த டேங்கை நிரப்பும். ஆனால் இதில் இருக்கிற தண்ணி எதுவுமே இப்படி வரப்போகிறது இல்லை. ஸோ இங்கேருந்து போன தண்ணி இப்படி வருமா அப்படின்னா வராது. ஸோ இந்த வீல் சுத்தாது. ஸோ ஒரு கெப்பாசிட்டருக்கு சீரீஸில் நம்ம ரெசிஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது இப்படி போன எலக்ட்ரான் இப்படி வராது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இந்த ரெசிஸ்டன்ட் வேலை செய்யாது. ஸோ கெப்பாசிட்டர் டிசி கரண்ட்டை பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து போனால் கரண்ட் இப்படி வரல. ஸோ கெப்பாசிட்டர் டிசி கரண்ட்டை பிளாக் பண்ணுது. ஆனால் கெப்பாசிட்டர் ஏசியில் ஒர்க் ஆகும். அதாவது ஏசி கரண்ட்டை கெப்பாசிட்டர் அலோவ் பண்ணும். ஸோ ஏசி கரண்ட்டை கெப்பாசிட்டர் எப்படி அலோவ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சிரிஞ்சியை நான் அழுத்தும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி போய் இதை நிரப்பும்.
ஆனால் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த சிரிஞ்சியை நான் இப்படி அழுத்தும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிட்டு இங்கே நிரம்பும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற தண்ணி இதில் இறங்க ஆரம்பிக்கும். திருப்பி நான் அந்த சிரிஞ்சி எடுக்கும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி போயிட்டு இங்கே நிரப்பும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி கீழே இறங்கும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி இங்கே வாஷர் இல்லை அப்படின்னு வச்சுப்போம் ஏசி கரண்ட்டில். ஸோ இதை அழுத்தும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி போச்சு, இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி இறங்குச்சு. இதை இழுக்கும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி போச்சு, இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி இறங்குச்சு. ஸோ இந்த வீல் இப்போது இதை நான் இழுக்கும் போது இதில் இருக்கிற தண்ணி இப்படி மேலே போகும் இல்லைங்களா, அப்போது சுத்தம். ஸோ இப்படி தான் கெப்பாசிட்டர் ஏசி கரண்ட்டை அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஒரு 10 வோல்ட் ஏசி கரண்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது அதோடைய சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஏசி கரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10 வோல்ட் ஏசி கரண்ட் கூட இப்போ நான் ஒரு ரெசிஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது அதோட சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது +10, இது -10. ஸோ இதோடைய சைன் வேவ் இப்போது இப்படி இருக்கும். ஸோ இதோடைய சைன் வேவ் +10 வோல்ட்லேயும் -10 வோல்ட்லேயும் டச் பண்ணோம். ஓகேங்களா? சரி, இப்போது இது கூட நான் ஒரு 10 வோல்ட் டிசி கரண்ட்டை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது கூட நான் ஒரு 10 வோல்ட் டிசி கரண்ட்டை கனெக்ட் பண்ணால் இதோடைய சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதோடைய சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது 0, முன்ன -10 இருந்தது, +10 இருந்தது இல்லைங்களா. இப்போது இது 20, இதை நம்ம எடுத்துடலாம். இதோடைய சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா 20லேருந்து 0க்கு போகும். ஸோ மைனஸ்க்கு இறங்கலை. ஸோ முன்னே வந்து மைனஸ்க்கு இறங்குச்சு, இப்போ மைனஸ்க்கு இறங்கலை, +20லேருந்து 0வை டச் பண்ணுது. ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 10 வோல்ட் ஏசி கரண்ட் இருக்குது, இங்கே 10 வோல்ட் டிசி கரண்ட் இருக்குது. ஸோ 10 10 சேர்ந்தா 20. ஸோ இந்த 10 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும், இந்த 10 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும். ஸோ 20 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும். ஸோ இது இப்படி போகும் இல்லைங்களா, போயிட்டு இப்படி வரும். ரெண்டாவது ஏசியில் என்ன நடக்கும், இப்படி போயிட்டு இப்படி வரும் இல்லைங்களா. ஸோ இந்த 10 வோல்ட் அழுத்தம், அதாவது டிசி கரண்ட் ஒரு வழியில் தான் செயல்படும். ஸோ ரெண்டாவது வழியில் செயல்படாது. ஸோ இங்கேருந்து 10 வோல்ட் அழுத்தம் இப்படி வந்துட்டுருக்கு. இங்கேருந்து ஏசியில் 10 வோல்ட் அழுத்தம் போகும்போது இந்த 10 வோல்ட் அழுத்தம் சேர்ந்து 20 வோல்ட்டாக இப்படி வந்தது. அதே இப்போ ஏசியில் இப்படி வரும்போது இந்த 10 வோல்ட் டிசி அழுத்தம் இப்படி வரும் இல்லைங்களா. ஸோ இந்த அழுத்தம் என்ன பண்ணும், இந்த அழுத்தத்துக்கு எதிராக செயல்படும். ஸோ இதை மைனஸில் இறங்க விடாது. ஸோ அதனால தான் இது மைனஸுக்கு இறங்கலை. ஸோ ஏசி அண்ட் டிசியை ஒன்றா ஒரு ரெசிஸ்டண்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். சரி, இப்போது நான் இதை 20 வோல்ட்டாக மாற்றிடுறேன், இதை 20 வோல்ட்டாகவும் இதை 10 வோல்ட்டாகவும் மாற்றுறேன். இப்போ சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதை நான் 20 வோல்ட்டாக மாற்றிட்டேன். இப்போ சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ முன்னே இங்கே 20 வோல்ட்டாக இருந்தது, இப்போது இங்கே 30 வோல்ட்டாக இருக்குது. ஏன் 30 வோல்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஏசி கரண்ட் 20 வோல்ட்டு, டிசி கரண்ட் 10 வோல்ட்டு ரெண்டும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி வர்றது ப்ளஸ்ஸு. ஸோ 30 வோல்ட் அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இப்படி போகுது. திரும்பி இந்த 20 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும் இல்லைங்களா. ஸோ இப்படி வரும்போது டிசி கரண்ட் ஒரு வழியில் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ 10 வோல்ட் அழுத்தம் இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து 20 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும்போது அதுக்கு எதிராக ஒரு 10 வோல்ட் அழுத்தம் வரும். ஸோ 20 வோல்ட் அழுத்தத்தை இது பிளாக் பண்ணும். எவ்வளோ வோல்ட் பிளாக் பண்ணும் அப்படின்னா 10 வோல்ட் அழுத்தத்தை இது தடுத்து நிறுத்தும். மீதி 10 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும். ஸோ ஏசியில் இப்படி வர்றது ப்ளஸ், இப்படி வர்றது மைனஸ் இல்லைங்களா. ஸோ 20 வோல்ட் அழுத்தம் இப்படி வரும், 10 வோல்ட் அழுத்தம் பிளாக் ஆகிடும், மீதி 10 வோல்ட் அழுத்தம் -10 இப்படி வரும். ஸோ அதை தான் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஸோ 30க்கு போயிட்டு -10க்கு இறங்குது. சரி, இங்கே ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் பார்ப்போம். ஸோ இப்போது இங்கே நான் ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணதால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதிலேருந்து வர டிசி கரண்ட்டை இந்த கெப்பாசிட்டர் அலோவ் பண்ணாது. ஸோ இப்போது டிசி கரண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஸோ இங்கே எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது. இதனால் ஏசி கரண்ட் 20 வோல்ட்டாக இங்கே வரும். ஸோ இங்கே வர ஏசி கரண்ட் இங்கே அழுத்தத்தை ஏற்படுத்தும், இங்கே எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போக ஆரம்பிக்கும். அடுத்து இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி வரும். ஸோ இதை ஃபில் பண்ணும், இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போக ஆரம்பிக்கும்.
ஸோ இங்கேருந்து 20 வோல்ட் ப்ளஸ் இப்படி வரும். ஸோ இங்கேருந்து 20 வோல்ட் மைனஸ் இப்படி வரும். ஸோ அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ சைன் வேவ் எப்படி இருக்குது அப்படின்னா 20 வோல்ட் மேலேயும் அதாவது ப்ளஸ்லையும் 20 வோல்ட் கீழே அதாவது மைனஸ்லையும் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு கெப்பாசிட்டர் டிசி கரண்ட்டை பிளாக் பண்ணி ஏசி கரண்ட்டை அலோவ் பண்ணுது. ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டரை டிசியில் கனெக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுது, ஏசியில் கனெக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுது, டிசி அண்ட் ஏசி சிக்னலில் ஒன்றா சேர்க்கும்போது என்ன ஆகுது, டிசி ஏசி கூட ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மைக் அண்ட் ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.